ஒன்று பால திரு தங்கடிக்க பால துளைய அதிர்வாலே அப்ப 101 மக்களாக எனக்கு 101 மக்களாக அருமையாக நீ பிறந்தாய். சிறுமை ஒன்று இல்லாமலே பெருமையோடு வாழ்ந்திருப்பார். அப்பனே வாழி வாழி அருமை கண் மகனே வாழி. ஒப்பில்லாத அழகு படைத்த ஒளி நப மணியே வாழி. வாழி வாழி இப்புவிதனிலே நீயும் சிரஞ்சீவியாக வாழியே. துரியோதனா சூழ்ந்த அத்துமானங்களை ஆண்டவன் அவர்கள் வெற்றி பெருமை கொண்டு வாழ்க்க வேண்டும். இன்றைய தினமும் ஏன் அழைத்தேன் தெரியுமா? அரண்மனையில இருந்த எண்ணெய் காவலாளி மூலியமாக அரசவைக்கு அழைத்த காரணம் தெரியாது, சொன்னதானே தெரியும். உமது தம்பி பாட்டு மகாராஜா இறந்து சொர்க்கம் சேர வேண்டும் என்று பாண்டவர்கள் ராஜசூய யாகம் செய்தார்கள் அல்லவா? அதற்காக வந்தது அழைப்பினை கிறங்கி சென்றோம் அல்லவா? நான் வரப்படாது, நீங்கள் 100 பிள்ளைகளும் போய் வாருங்கள் என்று வாய் அழைத்து போனோம்பா. அங்க எனக்கு மரியாதை கொடுக்கல. யாகம் முடிஞ்சதா? ராசியாகம் அதை நான் முழுமையா பாக்கலப்பா. ஒரு குறை முழுமையா பாக்கல, ஒரு அவமானம் நேர்ந்து போச்சாங்க. யாகம் செய்ய கொஞ்சம் நாழிகை ஆகும் போல் தெரிந்தது. அந்த பாண்டவர்கள் கட்டிருக்கிறார்களே மணிமா மண்டபம், மாட மாளிகையை, கூட கோபுரங்களை அதை சுற்றி பார்க்கலாம் என்று சென்றோம். நானும் மாமாவும் பாத வழிக்கு பொத்தின்னு வீழ்ந்துட்டும்பா. விழுந்தா என்ன எழுந்துக்க போறேன் பார்த்து நீ போக கூடாது. இல்லப்பா, வலிக்கு தர அது அதிசயமா இருந்தது. அந்த தர தண்ணி போற மாதிரி இருக்குதா போல, தண்ணி போகாத மாதிரி இருக்குதா தண்ணி போய் அந்த பாதம் ஈரமாயி போச்சு. வலிக்கு தரையிலே என் பாதம் பட்டு பொத்துமி விழுந்துட்டேன். விழுந்தா எழுந்து போக போறேன். விழுந்தவளை கண்டு சிரித்தார். யார் அது? யாரு? நம் வீட்டுக்கு வாழ வந்தாலே மாட்டு பெண். யாரையா அது? அந்த ஐவர் சம்சாரி திரௌபதி. ஆமா, நம்ம வீட்டு மாட்டுக்கார பொண்ணு. ஆமா, அந்த திரௌபதி என்னை கண்டு சிரித்தாள். அப்பா என்ன என்ன மட்டும் சொல்லியிருந்தா எனக்கு கோவம் வந்திருக்காரு. என்ன சொல்றா? வாருங்கள் அடி தோழிமார்களா, என் பெரிய மாமனார் நான் பிறவியிலே குருடன் என்று பார்த்தார். அன்னவருக்கு பிறந்த தலைமகனும் கால் குருடா, அறக்குருடா, முக்கா குருடா, முழுக்குடா என்று கைத்தடி நம்ம வீட்டுக்கு வந்த மாட்டுக்கார பெண்ணு என்ன கேவலப்படுத்தி அலட்சியப்படுத்தி சிரித்தாளா? சிரிக்கலாமா? திரௌபதி என்ன பார்த்து கூட சொன்னாங்க. உன்னை பார்த்து சொன்னாங்க. இல்ல அவங்க எங்க காட்சிக்கிறியா? இந்திரபுரத்துல இருக்கிறாளவா? இல்லங்க, இங்கதான் ஒரு அடி அவ கண்ணு மேல இல்ல. அவ கண்ணு மேல குத்தாடு போற. கண்ணு மேல குத்தாட. அப்பா
எனக்கு கோவம் வந்து அங்கே நான் செத்து போயிருவேன். ஏன்டா குழந்தை சொல்றேன்? மானம் தாங்கல. மாமா தான் ஆறுன்னு சொல்லிட்டு வந்தார். நான் ஒரு ஆளு, அண்ணா கர்ணன், மாமா சகுனி, தம்பி துச்சாசனன், நால்வர்கள் ஒரு சேர்ந்து ஒரு சதிவாளத்துல பண்ணோம். இன்றைய தினத்திலே ஈடழிக்க பாண்டவரை சதியம் செஞ்சீங்களா? ஆமாமா, என்ன பண்ணோம்? பல்ல பிதாவிய சித்து பண்டவாள் உண்டாக்கி எல்லையில் பாண்டவாளை எத்திகள் அழைத்து காட்டி குறைதட மறித்து கொள்ள கோடையில் நாங்கள் நல்ல யோசனை செய்தோம். அப்பா வல்ல பிதாவிய சித்திர மண்டபம் ஒன்று உண்டாக்கி, யாருக்காக மண்டபம்? பாண்டவருக்காக எல்லையில் பாண்டவாள எத்துகள் அனைத்த காட்டி தொல்லையா சூதான இவர் துரைதனம் பறித்துக் கொள்ள ஓலையில் நாங்கள் ஆளுக்கு ஒரு யோசனை பண்ணோம்பா. யார் யாரு கருத்து எப்படி இருந்தது? யார் யார் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொன்னாங்க. ஓ செய்வோம் என்றான் கர்ணனே. ஓ செய்யலான்னு கர்ணன் சொன்னாரு. பொருந்துதன் உரைத்தான் தம்பி. பொருட்கலாம் என்ன தம்பி? சீர்ச்சையும் மற்றும் உள்ளூர் செய்யலாம் என்று சொன்னார். போர் செய்யலாம் என்றார். சந்தோஷப்பட்டேன். அண்ணமளிக்க வந்தவன் கர்ணன். ஆமா, எனக்காக கலப்புழு நிற்கிறவன். ஆமா, அந்த கர்ணன் போர் செய்து வெல்லலாம் ஐவரை ஒரே கடையில கொண்டுடுன்றாரு. யாரு? கர்ணன். பொருந்துமென்று உரைத்தான் தம்பி துச்சாசனன். அது சரின்னு சொன்னானா? ஆமா. அது மறுத்து யார் சொன்னது? சீர் செய்யும் மற்றும் உள்ளோர் செய்யலாம் என்று சொன்னார். அங்க இவர் சபையில எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அதெல்லாம் கேட்கல. எங்க மாமா சொன்னார். அவர் என்ன சொன்னாரு? போர் செய்யும் ஐவர் வாழ்வை குடியை நான் கெடுப்பேன் என்று வேட்டையும் தகுதி மாமா பிரமாணம் செய்து வைத்தார். சுலபமா என்னுடைய மைத்துன சகுனி ராஜா என்ன சொன்னாரு? மருமக பிள்ளை அவங்களோடு நீ எதிர்த்து சண்டை போட்டு செய்ய முடியாது. இந்த பிரிவு கிடையாது, 7 பிரிவு எடுத்தாலும் அவங்கள வெல்ல முடியாது. ஐவரை 100 பேரால் வெல்ல முடியாது. ஆமா. கூர்ச்செய்யும் ஐவர் வாழ்வை குடியை நான் கெடுப்பேன் என்று சூது, வஞ்சனை, லோபம், பொறாமை இவையெல்லாம் வச்சுதான் அவங்களை வெல்ல முடியும் அப்படி விட்டார். சண்டை போட்டு அடிபட்டு நீ அவன் அடிப்பது அவன் உன்னை அடிப்பது இப்படி வெளியே விடு. சூதான் உட்கார்ந்த இடத்துலயே அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரா? இதுல யார் வார்த்தை கேட்ட? யார் வார்த்தை கேட்கறது? ஒருவருக்கு ஒருவர் அடிபட்டு உதைப்பட்டு தியாகம் பின்னப்பட்டு வெற்றி காண்பதை விட என் மச்சா மைத்துனர் சகுனி சொன்னாரு உட்கார்ந்த இடத்துலயே மந்தத்தால அதான் நல்லது. அதானே. அழிச்ச யார் வார்த்தை கேட்ட? யார் வார்த்தை கேட்க வேண்டிய? நீ யார் வார்த்தை கேட்ட? பத்திர முடிவன் சொன்னேன் வார்த்தையை மறந்திட்டான். முடிவார் சொன்னதுல மந்துடுற. ஆமா. ஜெகுடியன் மாமன் சொன்ன வார்த்தையை மறுக்க ஓடியே. தேவர்கள் 42 ரிஷிகள் இன்னரருக்கும் கூடர் சித்தி வித்யாதரர் இடமாந்தர்கள் அஷ்டமத்துக்கள் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் அரியய ருத்ர மொத்த பேர் சொல்லணும். மனாண்டானு அவன் பேசி கேட்க மாட்டேன். யார் வார்த்தையும் தடுத்துட்டு எங்க மாமா வார்த்தை தாங்க. அப்ப இது வரைக்கும் பிள்ளையா வந்து வார்த்தை கேட்டுக்கிறேன். நானு என்னைக்கு பாய் என் சொல்ல ஏற்றிருக்கிறேன். எங்க அம்மா வார்த்தைய கேட்கல இல்ல, எங்க மாமா வார்த்தை தான் கேட்பேன். அதன் பிரகாரம் சிற்ப சாத்திரியை வைத்து 5 பேரை குறித்து 5 காலில் நான் மண்டபம் செய்தோம்.
செய்தி அவளை போய் யாரா விட்டாருன்னு கேட்டா சித்தப்பாவும் நம்பிக்கிறாரு பேர் குதிரை. ஆமா அவர் போயிட்டுன்னு வாடா அண்ணா. எங்க அண்ணா கைப்பட லிகிதி எழுதுக்கு தாம்பா இட்டாருன்றான்டா. ஏன் அப்படி சொன்ன? உன் கைப்பட லிகிதி எழுதணுமா? பாண்டவருக்கு யாராருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும். அந்த முறையை கொண்டு பெரியப்பா கடிதம் அனுப்பினார். அதை கண்டவுடன் வருவார் என்று என் தம்பி உள்ளதான். என்ன சொல்றேன்னா, குதிரை போட்ட வாழை சுருக்குடன் வரவே சொல்லி சொல்லி எத்தற்கை ஓலை கட்டி எழுதி அனுப்புவாயே. சித்தத்திலே என்ன இருக்குது நீ சொல்ற. அதனால இந்த நான் எண்ணக்கூடிய எண்ணத்தை நிறைவேற்றல நான் செத்து விடுவேன். தலைமையில போனா வேணா வருவானா? இந்த அவமானத்தை நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த அவமானத்தோடு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வேண்டாப்பா வேண்டாப்பா செத்துடுவேன். அப்படியெல்லாம் வேண்டாம். இப்படிதான் அப்பா அம்மா மெத்தனும் துட்டு வாங்கும் போது செத்துடுன்னா தானா குத்துருவாங்க துட்டு. என்ன அதனால கணக்கு கேடா என் பிள்ளை கடுத்து எழுதணும். பாண்டவரங்க வரணும். நம்ம இடத்துல கணக்கு இருப்பாரு கருணிகம். அருமையான கருணிக கணக்கு பிள்ளை. அவர் வர சொல்லு. வந்து கொண்டே இருக்காரு. வணக்கங்க. மாமலா எழுதுறா இல்ல இன்னைக்கு மட்டும் எழுதுறா? இல்லங்க மாமலா எழுதுறோம். நம்ம சபையில கணக்கு பிள்ளைங்கிறவர் தான். ஐயா வணக்கம். நான் பாருக்கலையே. உனக்கு எவ்வளவு நாளா எழுதிக்கிறேன்? எங்க அப்பா எழுதிட்டாரு. நாடகம்னா நடக்கணுமா, தரம் பண்ணா கெரும்புன்னுவான். என்னமோ லாஸ்ட் சொல்லி எழுதிட்டே போறாங்க. நான் சொல்லும் வாசகத்தை வாசகன்றான் அவனு வாசல்ன்றான். நடக்கணும்னா கூட பரவாயில்ல, வேற மாதிரி புரியாம ஒரு எழுத்து மறையாம எழுதணும். சீக்கிரம் 10 மணி வந்துச்சு. செத்துட்டு போறான் பாவம். சாவ மாட்டார். என்னப்பா கணக்கு பிள்ளை பிள்ளையார் சொல்லு பாட்டியா? முதல்ல உன் புள்ளிய சொல்லு. போட்டாதான் ஊரு போறோம். ஐயா என்ன அடிக்க போறீங்களா? நான் அடிக்க மாட்டேன் வரலானா புள்ளியத்தை விட்டு நான் என்னத்துக்கு என்ன? அந்த புள்ள அழுவுதுங்க. அந்த பிள்ளைக்கு எதனா சாப்பாடு போடுங்க. பிள்ளையார் சொல்லி நான் போடுறேன். கோயில கல் கட்டி அடிக்கிறியா? எழுத வைங்க. என்னடா அங்க இல்ல இங்கதான் வந்துக்கிறேன்மா. ஏது அச்சா சிராஜி விமாண்டவர்க்கு சிராஜி விமாண்டவர்க்கு ஜெய ஜெய மங்களம். எதுக்கு போற ஊர் திட்டு போய் என்ன காட்சிக்கிறா? அப்ப என்ன சொல்லிச்சு? மூட்டை பெரிய காமாத அப்படியே எடுத்து ஓடி பிடிச்சாரு. யாரு என்ன கழுத்து பிடிச்சா பார்த்தது? மகன்